பாகிஸ்தானுடைய தளபதி ஒருத்தர் பேசுறாரு, இந்தியா தான் எங்ககிட்ட சரண்டர் ஆச்சு, நாங்க போய் சரண்டர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்ற வீடியோ நான் பார்த்தேன். சரண் அடைஞ்சது நீங்கள் தான் உலகமே ஒத்துக்கிச்சே. இப்போ நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ரோக் ஸ்டேட். பாகிஸ்தான் தான் சரண் அடைஞ்சு நம்மக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குது. 8, 9, 10 நம்ம அடின்னு போட்டு பாகிஸ்தானை துவம்சம் பண்ணும்போது எந்த உலக நாடும் தலையிடலை, கண்ணை மூடிக்கிச்சிங்க. இது 3ஆவது நாளுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட டேட் ரீஜனில் மிலிட்ரி ஆப்ரேஷன் சரணாகதி அடைஞ்சார் அமெரிக்கா காலில். இன்னும் மார்க் ரூபியோ வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட சொல்லி, டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீஃப் ஆஃப் மிலிட்ரி ஸ்டாஃபை கூப்பிட்டு பாகிஸ்தான் மிலிட்ரி ஸ்டாஃப் மரியாதை துப்பாக்கியில் கீழே போட்டு சரணாடிங்கன்னு சொல்லிட்டார். இது சொல்லி முடித்த உடனே ஜெய்சங்கர் சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு நான் வரேன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே என்ன எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிட்டார் ட்விட்டரில், சைனா பாகிஸ்தானை கூப்பிட்டு நீ எப்படி அமெரிக்கா பேச்சு கேட்ப, நீ என்ன ஈகோ, பாகிஸ்தானை கூப்பிட்டு கேட்டுதான் எப்படி நீ அமெரிக்கா சொல்ல கேட்ப, நீ தான் தலையிடலே, நான் இப்போ தலையிடுறேன், நீ திருப்பி அடி. ஸோ அமெரிக்காவுக்கோசரம் ஸ்டாப் பண்ணப்பட்ட போர் சைனாக்கோசரம் தொடங்கப்பட்டது. அமெரிக்கா சொல்லிட்டான், மௌனே என் பேச்சு கேட்டு நீ வந்து அடங்கி இருப்பேன்னு பார்த்தா பண்ணுறதில்ல, இனிமேல் நீ ஆச்சு இந்தியா ஆச்சு, நான் கை விட்டப்போ நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு. பிரம்மோஸ் அம்சமே அமெரிக்கா ஏதோ சொல்லிச்சா? இல்லை, இந்திய இராணுவம் மகத்தான வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம பாகிஸ்தானோட ஏர்பேஸில் நாசம் பண்ணிட்டோம். இன்னும் எந்த ஏர்பேஸ்லையும் பிளேனே இறங்க முடியாது. F-16 விமானம் 10 விமானத்தை காலி பண்ணிட்டோம் நம்ம. அது வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கின விமானம். ரொம்ப பெருமையாக சொல்லினாங்க, எங்கிட்ட F-16 என்ன F-16 போடான்னு போட்டு நொறுக்கிட்டாங்க, அதையும் காலி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானை கொலை நடுங்க வச்சிருக்கு. மீதி அம்சம் என்ன ஆயிருக்கும்? ஆனால் மோடி சொல்கிற மாதிரி நம்ம இந்தியாவோட நோக்கம் பாகிஸ்தானியர்களை கொல்வது அல்ல. ஏங்க இவ்வளோ பண்ணுற இந்தியா ஒரு 4 சிட்டி மேலே குண்டு போட முடியாதா? இந்தியாவோட கருணையெல்லாம் பாகிஸ்தான் பழைச்சிட்டு இருக்கு. இந்தியாவோட கருணை இல்லைன்னா பாகிஸ்தான் நாடு உலக வரைபடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ரைட் நோ பாகிஸ்தானோட இராணுவ தளவாடங்கள்லாம் சைனாவால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா வாங்க பணம் இல்லை அவன்ட்டு. இப்போ சீஸ்பயர் இருக்கிற நிலையில் திருப்பி ஒரு அடி இந்தியா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பாகிஸ்தானை காலி பண்ணணும். அப்போ மோடி வந்து ஜனங்க மக்கள் அடிபடக்கூடாது எல்லாம் விட்டுருவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பாகிஸ்தான் இந்தியா இந்த தாக்குதல் 8ஆம் தேதி வந்து இந்தியா திருப்பி அடிச்சது நள்ளிரவில். 10ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் வந்து 2 நாடுகளும் பேசி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு பண்ணாங்க. சமாதான பேச்சுவார்த்தை எடுத்த ஒரு 3 மணி நேரத்துல திரும்ப பாகிஸ்தான்லேருந்து திரும்ப ரஃபேல்ஸ் இந்த ஏர் ட்ரோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதாச்சும் நாடுகள் வந்து நிர்பந்திக்குதா, கட்டாயப்படுத்துதா, இந்தியா பாகிஸ்தான் முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி? என்ன விஷயம் சார்? முதல்ல 2 நாடுகள் சேர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. என்ன நடந்ததுன்னா 8ஆம் தேதி நம்ம அடிக்க ஆரம்பித்தோம். 8, 9, 10 நம்ம அடின்னு போட்டு பாகிஸ்தானை துவம்சம் பண்ணும்போது எந்த உலக நாடும் தலையிடலை, கண்ணை மூடிக்கிச்சிங்க. ஆக்சுவலாக உலக நாடு அது மாதிரி பண்ணாது. ஒரு வாரம்னா உடனே நிறுத்து கத்திருக்கோம். நம்ம இந்தியாவோட அதிர்ஷ்டம், அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், ஏன் சைனா ஆகட்டும், சைனா வந்தாலும் பரவாயில்ல, முதல் 3 நாள் எந்த நாடும் தலையிடலை. அந்த 3 நாட்கள் நம்ம வந்து துவம்சம் பண்ண பாகிஸ்தான், ரியலி போட்டு வி பிளாஸ்டட் பாகிஸ்தான். இது 3ஆவது நாளுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட டேட் ரீஜனில் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் சரணாகதி அடைஞ்சார் அமெரிக்கா காலில். லிட்ரலாக அமெரிக்கா காலில் விழுந்தாங்க. சைனா முதல்ல கூப்பிட்டாங்க, சைனா நான் தலையிட மாட்டேன்ட்டு அமெரிக்கா காலில் போய் விழுந்தாங்க. மார்க் ரூபியோ ஃபோன்லேயே காலை பிடிச்சி கெஞ்சாத குறை, என்னை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. அமெரிக்கா எப்பவுமே என்ன உலக போலீஸ் மேனவன், உலக நாடுகளின் போலீஸ். அதுதான் போலீஸ்னால் என்ன பண்ணோம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அமெரிக்கா ஒன்றும் அதே எண்ணத்தில் தான் இருக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணத்தில். சரி, அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி இவ்வளோதான் அழுகுறாங்க, கெஞ்சி கூத்தாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ரூபியோ ஜெய்சங்கர்கிட்ட பேசினார். ஜெய்சங்கர் சொன்னாரா, நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வர தயாராக இல்லை, அவனை முதல்ல துப்பாக்கியை கீழே போட சொல்லுங்கள். நாங்கள் வந்து சண்டை ஆரம்பிக்கலை, நீங்கள் 28 பேரை கொலை பண்ணி போனதான் நாங்கள் அடித்தோம், நாங்கள் ஒன்றும் வேண்டிய சண்டை போடல. ஸோ நாங்கள் எங்களோட தன்மானம் தான் முக்கியம் எங்களுக்கு, நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறதால
அவனை துப்பாக்கி கீழே போடுறதுல அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் மார்க் ரூபியோ வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீஃப் ஆஃப் மிலிட்ரி ஸ்டாஃபை கூப்பிட்டு பாகிஸ்தான் மிலிட்ரி ஸ்டாஃப் மரியாதை துப்பாக்கியில் கீழே போட்டு சரணடைங்கன்னு சொல்லிட்டார். யார் சொன்னது? டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானோட அதிகாரிகிட்ட சரணடைங்கன்னு. பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்தியா டிஜிஎம்ஓ கூப்பிட்டு, ஐயா நாங்கள் சரணடைஞ்சிட்டோம், எங்களை விட்டுருங்க, அடிக்காதீங்க, சமாதானத்துக்கு வாங்க, நீங்கள் சீஸ் ஃபயர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லி முடித்த உடனே ஜெய்சங்கர் சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு நான் வரேன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே என்ன எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிட்டார் ட்விட்டரில். இந்த நியூஸ் சீஸ் ஃபயர் நியூஸு முதல்ல இந்தியா சொல்லிச்சா பாகிஸ்தான் சொல்லிச்சா பாருங்க? இல்லை, ட்ரம்ப் தான் சொன்னார். ட்ரம்ப் ட்விட்டரில் வந்து ட்ரம்ப் வந்து முந்திரி கொட்டார். இன்னைக்கு அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிடுவார். எங்களால் வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட வார் வந்து ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு சார். இரவு முழுக்க பேசி ஒரு மீட்டிங். ஆமா, அது என்னன்னா மாத்தி பேசியிருக்காங்க. நம்ம இந்தியா தரப்பு கிளீனா இருக்குது. நாங்க பாகிஸ்தானில் இருக்கிற மக்களை எதுவும் செய்யவில்லை, தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைக்கிறோம். அது எங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா எங்கள் நாட்டில் தீவிரவாதத்தை நீங்கள் வந்து புகுத்துறீங்க. ஸோ உங்கள் நாட்டில் நாங்கள் வந்து we are justified in our actions ஜெய்சங்கர். we are justified in our actions. அமெரிக்கா எடுத்து சொல்லியிருக்கார் மார்க் ரூபியோட்டு. ஏன்னா மார்க் ரூபியோ ஜெய்சங்கர் தான் 2 பேரும் தான் கண்டெம்பரரி ஃபாரின் மினிஸ்டர் 2 ஊருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சு? சரி, அவன் ஆயுதத்தை கீழே போட்டான், நம்மளும் கொஞ்சம் பிரேக் கொடுத்தோம். சைனா உள்ள கூப்பிட்டு, சைனா பாகிஸ்தானை கூப்பிட்டு, நீ எப்படி அமெரிக்கா பேச்சு கேட்ப? நீ என்ன ஈகோ? அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ஈகோ பாகிஸ்தான் வழியாக உள்ளே வருது. பாகிஸ்தானை கூப்பிட்டு கேட்டு தான், எப்படி நீ அமெரிக்கா சொல்ல கேட்ப? நீ தான் தலையிடல, நான் இப்போ தலையிடுறேன், நீ திருப்பி அடி. ஸோ அமெரிக்காவுக்கோசரம் ஸ்டாப் பண்ணப்பட்ட போர் சைனாக்கோசரம் தொடங்கப்பட்டது. இதனால் என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்க? அமெரிக்கா கடுப்பாயிடுச்சு. அமெரிக்கா சொல்லிட்டான், மவனே என் பேச்சு கேட்டு நீ வந்து அடங்கி இருப்பேன்னு பார்த்தா பண்ணுறல, இனிமேல் நீ ஆச்சு இந்தியா ஆச்சு, நான் கை விட்டப்போ 2 நாளாக அமெரிக்கா ஏதாவது சொல்லிச்சா உங்களுக்கு? நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு பிரம்மோஸ் அம்சமே அமெரிக்கா ஏதாவது சொல்லிச்சா? இல்லை. தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டி கொண்ட பாகிஸ்தான். அதான் தட்ஸ் த ஃபைனல் அவுட்கம். அது தள்ள மண்ணை வாரி போட்டுக்கிச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து உதவி பண்ண வந்து உனக்கு, நீ ஒழுங்காக சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணாமல் இருந்திருந்தான்னா இந்தியாவும் இது வந்திருக்கும், ஒரு அமைதியாக போயிருக்கலாம். இந்தியாவோட நோக்கம் நிறைவேறியதானா? நிறைவேறியது. இந்திய இராணுவம் மகத்தான வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம பாகிஸ்தானோட ஏர்பேஸில் நாசம் பண்ணிட்டோம். இன்னும் எந்த ஏர்பேஸ்லையும் பிளேனே இறங்க முடியாது. அது சிவில் பிளேனே சரி, மிலிட்ரி பிளேன் இறங்க முடியாது. 11 இடத்த காலி பண்ணிட்டோம். எந்தெந்த இடம்னா நூர்கான், ராவல்பிண்டி தான் அங்கே முக்கியமான ஊர். அந்த ஊரோட அங்கே காலி. சர்கோத்தா பாகிஸ்தானோட நியூக்ளியர் நர்வ், அதை காலி பண்ணிட்டோம். ஜக்கோபாபாத் F-16 நியூக்ளியர் ஸ்டோரேஜ், F-16 விமானம் 10 விமானத்தை காலி பண்ணிட்டோம். நம்ம அது வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கின விமானம். ரொம்ப பெருமையாக சொல்லினாங்க, எங்கிட்ட F-16 என்ன F-16 போடான்னு போட்டு நொறுக்கிட்டாங்க. அதையும் காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்தியா பிரம்மாஸ் அமைச்சது பாகிஸ்தானை கொலை நடுங்க வச்சிருக்கு. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் காலியாக போச்சு. ஒரு பிரம்மோஸ், நம்ம முன் நிறைய நம்மகிட்ட 100-500 பிரம்மோஸ் இருக்குது. ஒரு பிரம்மோஸை இவ்வளோ கொலை நடுக்க ஏற்பட்டது. மீதி அமைச்சா என்ன ஆயிருக்கும்? ஆனால் மோடி சொல்கிற மாதிரி நம்ம இந்தியாவோட நோக்கம் பாகிஸ்தானியர்களை கொல்வது அல்ல, பொதுமக்களை கொல்வது அல்ல, தீவிரவாதிகளை கொல்வது. ஏங்க இவ்வளோ பண்ணுற இந்தியா ஒரு 4 சிட்டி மேலே குண்டு போட முடியாதா? ஸோ யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமாபாத், கராச்சி, ராவல்பிண்டி, பெஷாவர் டப்புன்னு குண்டு போட்டு ஒரு 1000 பேர் சாவடிக்க முடியாதா? ஈஸியாக முடியும். ஆனால் மோடி அதை விரும்பலை. அப்பாவி பாகிஸ்தான் என்ன பண்ணோம்? அந்த கவர்மெண்ட் அவனே கஷ்டப்படுறான். அந்த கவர்மெண்ட்டில் மாட்டிக்கின்னு சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒரு கிலோ கோதுமை 1800 நிற்கிது பாகிஸ்தானில். ரொட்டி வாங்கி பண்ண சாப்பிட முடியல. அந்த ஜனங்க ஆல்ரெடி கஷ்டப்படும் போது நம்ம வேறு சாவடிக்கணுமான்னு பரிதாபம் இலகிய மனது கொண்ட மோடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்ம தீவிரவாதிகளை மட்டுமே அழிப்போம். இப்போ நீங்கள் அழித்த ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிவிலியன் ஏர்போர்ட் கிடையாது, எல்லாம் மிலிட்ரி ஏர்போர்ட் தான். சிவிலியன் ஏர்போர்ட் அழிச்சிங்க வச்சுக்கோங்க, பாகிஸ்தானோட பொருளாதாரம் நிலகுலைஞ்சு போய்டும், ஒன்றுமேலாம் போய்டும். இப்போ ஆல்ரெடி காலி. இப்போது அந்த காலியான ஒரு ஸ்டேஜில் வந்து இந்தியா வந்து கருணை காமிச்சு அடிக்காமல் இருக்குது. இப்போ இந்தியாவோட கருணையெல்லாம் பாகிஸ்தான் பழைச்சிட்டு இருக்கு. இந்தியாவோட கருணை இல்லைன்னா பாகிஸ்தான் நாடு உலக வரைபடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ எவ்வளோ சார் டேமேஜ் ஆகிருக்கு? பொருளாதாரம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாகிஸ்தான்? பொருளாதாரம் பயங்கர பாதிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தா மாதிரி IMF லோன் கொடுத்துட்டு பாருங்க.
அது வச்சு கொஞ்சம் விளையாடும். இந்தியா சொல்லிச்சான் IMF, ஐயா போர் நேரத்தில் நீங்கள் பணம் கொடுக்குறது தப்பு, கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை போருக்கு தான் செலவு பண்ணுவானே தவிர அந்த ஊர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஆதாரத்தோட பரமேஸ்வர ஐயர் சொல்லி கூட இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வேர்ல்ட் பேங்க் என்பது தனி அதிகார மையம். அது சில பேர் கூட கேட்டாங்க அமெரிக்கா சொல்லி வேர்ல்ட் பேங்க் கொடுத்தான்னு. அமெரிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேர்ல்ட் பேங்க் அதுவே தன்னிச்சையாக முடிவு பண்ணும். ஐக்கிய நாடுகள் மாதிரி தனி மூவ்மெண்ட், அது தனி ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் பேங்க் அது. அதனால் அந்த பேங்க் எதுக்கு கொடுக்கணும்னா கஷ்டப்படுறவனுக்கு, ஏழைங்களுக்கு, நாடுகளுக்கு கொடுத்தே பழக்கப்பட்டது. இந்தியா ஒரு காலத்தில் அங்கே வாங்கியிருக்கு. இப்போ நம்ம கொடுக்குற மற்ற நாடுகளுக்கு இந்தியாவும் அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கு. ஸோ பாகிஸ்தான் நம்மளோட எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னா அது பாகிஸ்தான் உள்ள வறுமையை காமிச்சு வாங்குற பணம். அந்த வறுமையை காமிச்சு எங்கள் ஊரில் சாப்பாடு பட்டி கிடக்கிறாங்க, கோதுமை இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த பணத்தை மிலிட்ரி யூஸ் பண்ணுறாங்க, இராணுவம் வாங்குறாங்க. ரைட் நவ் பாகிஸ்தானோட இராணுவ தளவாடங்கள்லாம் சைனாவால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா வாங்க பணம் இல்லை அவன்கிட்ட. பாகிஸ்தான்கிட்ட பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணமே கிடையாது. அவன் திவால், என்றைக்கோ திவால், இட்ஸ் அ ஃபெயில் ஸ்டேட் அது. அதனால் சைனா கொடுத்த இலவச அந்த பலூன் கிலூன்னு அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ராக்கெட்டு, குழந்தைங்க ட்ரோன் வச்சு விளையாட்டு காட்டுறதை தவிர பெரிய லெவல் ஒன்றும் பண்ண முடியல. ஆகவே இது இந்தியாவோட கருணையில் பாகிஸ்தான் உயிர் வாழுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த போர் நிறுத்தியதுக்காக அமெரிக்கா மற்றும் சைனா இவங்க 2 நாடுகளுடைய பங்கு என்னவா இருந்திருக்கு? எப்பவுமே அடி வாங்குற நாடுக்கு தான் உலகம் குரல் கொடுக்கும். பாலஸ்தீன் எடுத்துக்கோங்க, பாலஸ்தீன் அடி வாங்குது, இஸ்ரேல் அடி கொடுக்குது, ஹமாஸ் அடி வாங்குது, நல்ல அடி வாங்குது. உலக நாடுகள் முழுக்க ஏன் பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணுது? அது சைக்கலாஜிக்கல். ஐயோ பாவம் அவனை போய் அடிக்கிறாங்க. இப்போ ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா யாருக்கு அடி அதிகமாக விழுதோ அவனை தான் காப்பாற்றுவாங்க, அச்சொன்று விட்டுருவாங்க. அது உலக இயற்கை. அதே மாதிரி பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரில் இஸ்ரேலை எவ்வளோ பாலஸ்தீன் கொடுமை பண்ணிதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்கே யூதர்கள் போனாலும் கொலை பண்ணும். ஒலிம்பிக்லேயே கொலை பண்ணிச்சு யூதர்களை கண்ணவன அடிச்சு கொலை பண்ணுது. அப்போல்லாம் விட்டாங்க. இஸ்ரேல் தாக்கும்போது பாலஸ்தீன் ஐயோ பாவம் அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க, அது தாக்கப்படுறாங்க, இது தாக்கப்படுறாங்க, மசூதி உடைக்கப்பட்டு வார்னு வந்தால் எல்லாம் தான் நடக்குங்க. அதில் தடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் ஆதரவு கொடுத்த காரணமே அது தாக்கப்படுகிறது என்ற ஒரே நோக்கத்தினால். அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ஒரு பொம்மை வேணும் கையில். ஏன்னா இந்த ஏஷியாவில் அது எங்கே ஒரு நாடே ஃபார் சேல். நீங்கள் ஒரு கம்பெனி சேல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு மிஷின் சேல் கேள்விப்பட்டு. ஒரு நாடு ஃபார் சேல் இருக்குதா? பாகிஸ்தான் கண்ட்ரி ஃபார் சேல். அமெரிக்கா பணம் கொடுத்தா அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கலாம். ஆப்கானிஸ்தான் நினச்சா தீவிரவாதி பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஹமாஸ் நினச்சா ஹமாஸ் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த கண்ட்ரி சேர்த்து வாங்கிடலாமா? அவங்க ராணுவத்தையும் சேர்த்து வாங்கிக்கலாம். ராணுவம் என்ன ISI தானே? அது பகலில் ISI இல்லை, பகலில் ராணுவம், மாலையில் யூனிஃபார்ம் கட்டினப்புறம் ISI, அவ்வளோதான். அதான் ராணுவம். ஸோ ஒரு நாடே ஃபார் சேலாக இருக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தான். அது நாடு எவன் பணம் கொண்டு பணம் கொடுத்து வாங்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நாடுக்கு என்ன உலக நாடுகளில் மதிப்பு இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க? எல்லா நாடும் காரி துப்புறான் பாகிஸ்தான் வரதை. இப்போ பாகிஸ்தானியர் அமெரிக்காவுக்குள்ளே வர முடியாது, விசா ஸ்டாப் பண்ணிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். மற்ற நாடுகள்லேயும் பாகிஸ்தான் எடுத்துக்கிறது இல்லை, விசா கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஊரில் படித்த இளைஞர்கள்லாம் வேலை கடை வெளிநாட்டு போய் வேலை பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தானியர்களுக்கு வேலை கொடுக்கும் ஒரே நாடு துபாய், கத்தார் போன்ற நாடுகள் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யாரும் இங்கிலாந்து, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ள சேர்க்கறதே கிடையாது. அமெரிக்காவில் சில பேர் இருக்கிறதா தகவலாக இருக்கு. அமெரிக்காவில் முன்னாடியே போய் சேர்ந்து நிறைய பேர் இருக்கு. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. எல்லா பாகிஸ்தானியருமே அயோக்கியர்கள் இல்லை. என்னோட நெருங்கிய நண்பர்கள் நியூயார்க்கில் நிறைய பாகிஸ்தானியர் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, எதுக்கு நம்ம சண்டை போடணும் அனாவசியமாக? காஷ்மீர் எதுக்கு காஷ்மீர் எடுக்கணும்? காஷ்மீர் இல்லாமல் எங்களுக்கு என்ன? எங்கிட்ட நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பாகிஸ்தானிய பத்திரிகையாளர்கள் நான் பார்த்துருக்கேன். அசீம் மியான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், எதுக்கு சண்டை போகிற? காஷ்மீர் எடுத்துக்கோ, போய் எங்களுக்கு என்ன எடுத்துப்போ அப்படின்னு கூட சொல்லுவார். ஸோ அதனால் பாகிஸ்தானில் அனைவருமே கெட்டவர்கள் இல்லை, அங்கேயும் விவரம் தெரிஞ்சவர் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் அரசு செய்யும் தவறுகளினால் கஷ்டப்படுகிறவர்கள் யாருன்னா பாகிஸ்தானிய மக்கள் தான். இப்போ பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்திய கொடி தான் பறக்கும், மோடியோட ஃபோட்டோ தான் இருக்கும். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ப்ராவின்ஸ். அது என்றைக்கு தனிநாடு ஆக போதோ தெரில. கொடிக்கு பிறகு தனிநாடு ஆகிடும். மோடி பண்ணிவிடும் அந்த வேலையை. பலுச்சிஸ்தான் தனிநாடு ஆகிடுச்சுன்னா அடுத்தது பஞ்சாப் கொடி பிடிக்கும், தனிநாடு கேட்கும். நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் நம்ம கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார், எல்லை காந்தின்னு
நம்ம ஒரு நாள் நம்ம ஊரில் இருப்பார், காந்தி மாதிரியே இருப்பார் உயரமாக. அவர் பஸ்டூன் அவர் பிறந்த ஊர் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர், அது தனியாக கேட்கும். இந்த மாதிரி போச்சுன்னா பாகிஸ்தான் பல துண்டுகள் ஆகும். நம்ம இந்தியாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்தியை தோடு விட்டாலும் அதே துண்டாயிடும் போல இருக்குது. ஸோ இந்தியாவோட நட்பு நாடுகள் 3 நாளைக்கு நம்ம அடித்த போது பேசாமல் இருந்த காரணம் இந்தியாவோட பட்ட பலி அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு சரி ஒழிஞ்சு போங்க விடுங்க, அவன் ஏன் அவனை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு இறக்க குணத்தில் பாகிஸ்தானை ஆதரவிக்கிறார்களே தவிர பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் மத்தியில் எந்த ஆதரவும் கிடையாதுங்கிறது என்னோட ஐடியா. ஓகே, நான் சமூக வலைதளங்களில் ஒரு ஏவி ஒன்று பார்த்துருந்தேன். பாகிஸ்தானுடைய தளபதி ஒருத்தர் பேசுகிறாரு, இந்தியா தான் எங்ககிட்ட சரண்டர் ஆச்சு, நாங்கள் போய் சரண்டர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வீடியோ ஒன்று பார்த்தேன். அது பழசா புதுசான்னு தெரியல, இப்போ சமீபத்தில் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மே 9 நைட்டு நம்ம ஆரம்பித்தோம். 8 ஆரம்பித்தோம், 9 தான் தீவிரமாக போச்சு. 10 காலையில் காலில் வந்து கெஞ்சினாங்க. 7:40 AM பாகிஸ்தான் கால் ஃபார் எமர்ஜென்சி NCA மீட்டிங். 7:40 பாகிஸ்தான் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்கு. பாகிஸ்தான் பிகம்ஸ் கேஸ் ஸ்டடி. 10 மணிக்கு நேர காலில் விழுந்துட்டாங்க, அமெரிக்கா காலில். அவன் எப்படா விடியும்னு காத்திருந்தாங்க. விடிஞ்சவொடனே டைரெக்டாக ஃபோன் பண்ணி மார்க் ரூபியோ காலில் விழுந்து ட்ரம்ப் காலில் விழுந்தாங்க. ட்ரம்ப் சொன்னாதான் சரி நீங்கள் முதல்ல ஆயுதத்தை போட்டு போங்க அப்படின்னு. ட்ரம்ப் சொன்னாலும் சரி இந்தியாட்ட பேச சொல்லியிருக்காரு. இந்தியா சொல்லிட்டு ஆயுதத்தை போட்டு போங்கன்னு. சரணடைஞ்சது நீங்கள் தான் உலகமே ஒத்துக்கிச்சே, இப்போ நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது ரோக் ஸ்டேட். இப்போ இந்தியாவில் ஒரே குரலில் தான் பிரதமர் பேசுவார், மக்கள் பேசுவாங்க, எதிர்கட்சிகள் பேசும், இராணுவம் பேசும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம், பட் அரசாங்கங்கள் பேசும் மொழி ஒரே மொழியாக தான் இருக்கும். அது ஸ்போக்ஸ்மேனாக இருந்தாலும், MA ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஃபாரின் மினிஸ்டர் ஒன்றா இருக்கும். பாகிஸ்தானில் அப்படி இல்லை, பல நிலைகள் இருக்குது. ISA ஒரு நிலை எடுக்கும், மிலிட்ரி ஒரு நடை எடுக்கும், சிவிலியன் கவர்மெண்ட் நிலை எடுக்கும், 4 நிலை எடுக்கும். அதனால பைத்தியகாரன் வேணா ஒருத்தர் பேசும். அந்த மாதிரி பைத்தியகாரன் பேசி தான் இந்த பேச்சு. பாகிஸ்தான் தான் சரணடைஞ்சு நம்மக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குது. இதோட என்ன வேணும் நமக்கு? இப்போ சீஸ்பயர் இருக்கிற நிலையில் திருப்பி ஒரு அடி இந்தியா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பாகிஸ்தானை காலி பண்ணணும். அப்போ மோடி ஜனங்க மக்கள் அடிபடக்கூடாது எல்லாம் விட்டுருவார். ஏன்னா மக்களை வாட்டுவது இந்தியாவா பாகிஸ்தானா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணுது, எல்லையோர கிராமத்திற்கும் ஏழை குடியானவன் சீக்கிய விவசாயிகளை கொலை பண்ணுது. நீங்கள் கூட பார்த்துருவீங்க. கன்ஷாட் பண்ணி வீடை இடித்து உடைச்சி ஏழை விவசாய குடிமக்களை கொலை பண்ணுது. இந்தியர்கள் தான், காஷ்மீர் பகுதியில் வசிக்கும் இந்தியர்கள். அந்த மாதிரி எந்தெந்த பல்வேறு மாநிலங்கள், பார்டரை ஒட்டி உள்ள ஸ்டேட் உள்ள மாநிலங்கள் குறுக்கு அடிக்குது. அதையும் மோடி பொறுத்துக்கிட்டார். ஏன்னா சரி ஏதோ விஷமத்தரம் பண்ணுறான், நம்ம திருப்பி தாக்குறோன்னு. இந்தியா தாக்கின தாக்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நிலகொழிஞ்சு போயிருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில் ஸ்டேட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். அது இனிமேல் அது எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆகும். ஆனால் அது என்ன பண்ணுது, ஜம்பம், தற்பெருமை, நம்ம தான் ஜெயித்தோம், உலக நாடுகள் நம்பாது. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி, ஜேர்னலிஸ்ட் நியூயார்க்கில் சொன்ன மாதிரி, பாகிஸ்தான் பீப்புளே அவன் சொன்ன நம்மளை. ஏன்னா அவன் எல்லாம் பார்க்குறான், எல்லாம் இன்டர்நெட்டில் பார்க்குறான். நம்ம இந்தியா பேன் பண்ணால் கூட அவன் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவோட நியூஸை பாகிஸ்தான் அதிக பேர் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ண முடியாது பாகிஸ்தான் நியூஸை. இந்தியா நியூஸை பாகிஸ்தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நம்ம அரசாங்கம் பொய் சொல்லுது, நம்ம அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது அப்படின்னு அரசாங்கத்தை கடுங்கோபத்தில் இருக்காங்க. இது என்னங்க, பாகிஸ்தானில் ஜனநாயக நாடாது இல்லை, மிலிட்ரி ரூல். எவனா வரும் பிரைம் மினிஸ்டராக, அவன் தூவில் போடுவான், கொலை பண்ணுவான், அடுத்த 3 நாள் போடுவாங்க. பங்களாதேஷில் அப்படி தானே. பங்களாதேஷில் இவங்களை அமைச்சிட்டு, ஷேக் ஹசீனா அமைச்சிட்டு எவனோ டம்மியாக ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக போட்டிருக்கீங்க, தேர்தல் நடத்தல, ஒன்றும் நடத்தலை. இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஜனநாயக நாடுகளே இல்லை, குப்பை நாடு. அங்கே மிலிட்ரி ரூலு, மிலிட்ரி சர்வாதிகாரம் இவங்க தான் இருக்கும். ஆனால் இது எந்த நாடும் கேட்காது. மற்ற நாடுகளுக்கு கண்ணை அது உறுத்தாது. இந்தியா தப்பானா கண்ணை உறுத்தும். ஏன்னா இந்தியா வளர்ந்து இந்தியாவோட வளர்ச்சி அபரீதமாக ஆயிடுச்சு இல்லை, அது அவங்களுக்கே நம்ம ஈக்குவலாக போட்டி வந்துடுப்பா. பாகிஸ்தான் என்றுமே அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ போட்டியாளர் கிடையாது. இந்தியா அப்படி இல்லை, போட்டியாளர். உலகத்தோட 3வது இடத்தை பிடிக்க போகிறோம். அது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? மற்ற கண்ட்ரிக்கு வைத்தறிச்சல் படாதா? அந்த வைத்தறிச்சலாம் அப்பப்போ எப்படி காமிச்சிக்கும். அதே நேரத்தில் இந்தியாவோட ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கிறதுனால
ரொம்ப வாலாட்ட முடியாமல் அப்பப்போ வேலையை காமிச்சு போய் படத்துக்கு. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.